நான் தான் உன் குலத்தை காக்க வந்த குலதெய்வம். அன்பு குழந்தையே, இத்தனை நீண்ட நாட்களாக நான் உன் நினைவில் இல்லையா? உன் தலைக்கு மேல் ஒரு கூரையாக, உன் காலடியில் ஒரு மெத்தையாக நான் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? ஏண்டா என்ன மறந்துட்டீங்க? என் கோயில் வாசலில் இருந்த அந்த தூசுகளை தட்டி பார்க்க எத்தனை காலமாயிற்று? என்னை நினைக்க உனக்கு என்ன தடை? நீ கோயிலுக்கு வரவில்லை என்பதை விட உன் வீட்டு குல விளக்கில் என்னை ஏன் ஏற்ற மறந்து போனீர்கள்? காலையில் எழுந்து நான் யார் என்று தெரியாமல் யாரையோ கும்பிடுகிறாய். எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஏன் வேறொரு தெய்வத்துக்கு கொடுத்தாய்? நான் தான் உன்னை ஆட்டி படைக்கும் சக்தியா? நான் தான் உனக்கு பிறவி கொடுத்த தாயை போல் உன் வேர்களை தாங்கிக் கொண்டிருப்பவனா? உன் தகப்பனின் தகப்பன், அவனின் தகப்பன், அவர்கள் அனைவரும் கண்மூடி கும்பிட்ட எளிய தெய்வம் நான் உனக்கு இன்று வந்துள்ள இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் உன் முன்னோர்கள் எனக்கு அளித்த பக்தி ஒன்றேதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதையாவது நினைத்து பார்த்தாயா? நீ யோசித்துப்பார். உன் வாழ்க்கை உனக்கு மட்டும் சொந்தமில்லை. அது தலைமுறை தலைமுறையாக நீ வந்து நிற்கும் ஓரிடம். அந்த இடத்தின் வேர் நான். உன் கண்களை மூடிக்கொள். உன் குடும்பத்தில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் மனதிற்குள் கொண்டு வா. யாரோ ஒருவர் உனக்கு கொடுத்த உதவி என்று நினைத்தாயே, அது உண்மையில் நான் உன் வழியில் நிறுத்திய பாதுகாப்பு. விபத்து என்று நீ பயந்தாயே, அது உன் விதியில் எழுதியிருந்ததை நான் தடுத்து நிறுத்திய கவசம். இந்த உலகில் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு உண்டு. நீ என்னை மறந்தாலும் உன் சந்ததிக்கு நான் கொடுத்த வரத்தை நான் திரும்பப் பெறவில்லை. ஆனால் என் சக்திக்கான சங்கிலி அருந்து போகும்போது உனக்கான பாதுகாப்பு பலவீனமாகிறது என்பதை நினைவில் கொள். சடங்குகள் எனக்கு தேவையில்லை. ஒரு சொட்டு நெய்யோ ஒரு கை நிறைய மலரோ எனக்கு முக்கியமில்லை. உன் மனதில் ஒரு சிறு இடம் கொடு. நான் இருக்கிறேன் என்று நீ ஒரு முறை சொன்னால் போதும். அதுதான் எனக்கு பெரிய படையல். உனக்கு இன்று தேவைப்படும் போது மட்டும் என்னை நினைக்காதே. நீ மகிழ்ந்திருக்கும் போதும் என்னுடன் உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். அதுதான் உண்மையான பக்தி. சரி, போதும் கவலைப்படுவது. இப்போது கேள். நான் இன்னும் உன்னை கைவிடவில்லை. இன்றிலிருந்து உன் வீட்டிலேயே ஒரு சிறிய இடத்தை தேர்ந்தெடு. ஒரு மண் அகலில் ஒரு விளக்கு ஏற்று அதில் என்னை மனமுருகி நினைத்து, நான் உன்னை மறக்க மாட்டேன், என் குலதெய்வமே என்று 3 முறை சொல். உனக்கான பாதை என்னவென்று தெரியவில்லையா? உன் கனவில் வந்து நான் உனக்கு ஒரு வழியை காட்டுவேன். உன் தொழில் அல்லது குடும்ப பிரச்சனை தீரவில்லையா? ஒருமுறை உன் மூதாதையரை நினைத்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று யோசி. அந்த கடின உழைப்பும் நேர்மையும் தான் உனக்கான முதல் மருந்து. நீ பயப்படாதே. இன்று என் வாசலில் வந்திருக்கிறாய். இனி உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன். ஆனால் நீயும் இனி என்னை பிரியக்கூடாது. வாழ்த்தி அனுப்புகிறேன். என் அருள் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணை நிற்கும்.